அப்பா நான் மழை போல நம்பி இருக்கேன். கவலைப்படாது, நான் பேசுறேன். போ, வண்டி அடியா சீக்கிரம். மெதுவா. சரி, போயிட்டான். போங்க. வரமாம்மா. அண்ணி, நான் போயிட்டு வரேன். சரி. ஐயோ, ஆஸ்பத்திரி போலாம். என் அம்மா வாமா, மெதுவா எந்திரி, மகன் எந்திரி. அம்மா மெதுவாம்மா, வாமா. உட்காரு, இப்படியே உட்கார்ந்துருக்கன்னு நான் போய் ஒரு ஆட்டோ கொண்டு வந்துடுறேன். ஆஸ்பத்திரி போலாம். சீக்கிரம் வாங்க பாட்டி. ஏன் சார், உங்க பையன் தான் காணாம போன ரமேஷா? ஆமாங்க சார். ஏன் சார் காணாம போய் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இப்ப திடுத்துப்புன்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? என்ன சார் பேசாம இருக்கீங்க? என்ன சார் சொல்லுங்க. இல்ல சார், உடனடியா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுல கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, அதான். என்ன பிரச்சனை? இதெல்லாம் அவனுக்கு பிடிக்காதுங்க சார். போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு நான் என்ன சின்ன குழந்தையான்னு சொல்லி பிரச்சனை பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்ல, கொஞ்ச நாளாவே மன வருத்தத்துல இருக்கான். நாம அவனுக்கு இன்னும் சங்கடத்தை கொடுக்க வேண்டாமேன்னு தான் கம்ப்ளைண்ட் பண்ணல. அப்புறம் ஏன் இப்ப வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? நாளாயிட்டே போதுங்க. அவன் போன் பண்ணுவான், இல்ல லெட்டராவது போடுவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா எதுவுமே பண்ணல. அதான் லேட் ஆகுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ண வந்தோம். ஓஹோ, ஆமா. உங்க தொழில ஏதாவது பிரச்சனை, பகை, போட்டின்னு ஏதாவது பெரிய லெவல்ல இருக்கா? இல்ல, அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. வசதியானவங்களா இருக்கீங்க, பின்ன உங்க பையனுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? உங்ககிட்ட என்ன கோபம்? சார், இவர் பையன் ஒரு பொண்ண லவ் பண்ணாரு. உங்களுக்கு அது பிடிச்சிருக்காது, அவனை எதிர்த்திருப்பீங்க, அதனால கோவிச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டான், அதானே? ஐயோ இல்லீங்க, நாங்க ஒண்ணு எதிர்க்கல. அப்புறம் அந்த பொண்ணு அதை ஏத்துக்கல, அதான் ரொம்ப அப்செட் ஆயிட்டான். அப்படியே சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டும் போயிட்டான். அவன் எங்க போயிட்டான்னு அந்த பொண்ணுக்கு கூட தெரியாது. சொல்ல போனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டான். ஓஹோ, அந்த பொண்ணு யாரு? ஏன் சார், அந்த பொண்ணு யாரு? என்ன பேரு? என்ன பண்ணுது? அந்த பொண்ணு பேரு பவானி, காலேஜில் படிக்குதுங்க. அப்பா பேரு சிதம்பரம். ஆனா அவங்களுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. நீங்களும் தயவு செஞ்சு அந்த பொண்ணு கிட்ட ஏதோ விசாரணை பண்ணாதீங்க. என்ன விசாரிக்க வேணாமா? ஆமாங்க, அந்த பொண்ணு கிட்ட தயவு செஞ்சு விசாரிக்காதீங்க. இத பாருங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்கறது மட்டும்தான் உங்க வேலை. நாங்க யார விசாரிக்கணும், எப்படி விசாரிக்கணும், எங்க விசாரிக்கணுங்கிறதெல்லாம் எங்க வேலை. அதுல நீங்க தலையிட வேண்டாம். இல்லீங்க, அப்படி இல்லீங்க. அந்த ஃபேமிலி வந்து இத பாருங்க, போலீஸுக்கு அட்வைஸ் பண்ற வேலையை விடுங்க. விசாரணை எல்லா இடத்துலயும் தான் நடக்கும். உங்க கிட்ட, உங்க மனைவி கிட்ட, உங்க வீட்டு வேலைக்காரி கிட்ட, ஏன் அந்த பொண்ணு கிட்ட கூட தான் நடக்கும். நீங்க கிளம்புங்க. அவங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன். கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம் டாக்டர்? இது ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸ் தான் மிஸ்டர் செல்வம். இத எக்டோபிக் பிரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தை கர்ப்பப்பையில ஃபார்ம் ஆகாம டியூப்ல ஃபார்ம் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க கர்ப்பப்பையும் ரொம்ப வீக்கா இருக்கு. ப்ளீடிங்கும் ஜாஸ்தியா இருந்திருக்கு. இது வேற வழியே இல்லையா டாக்டர்? இதுக்கு ஒரே வழி,
அவங்க கர்ப்பப்பைய ஆபரேஷன் பண்ணி எடுத்துடணும். இல்ல, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். நான் ஒத்துக்க மாட்டேன் இதுக்கு. தயவு செஞ்சு ஆபரேஷன்ல சொல்லாதீங்க டாக்டர். அமைதியா இருங்க. என்ன ஏதுன்னு பேசிட்டு தானே இருக்கோம். கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. டாக்டர், எனக்கு இந்த குழந்தை வேணும் டாக்டர். இந்த குழந்தை வேணும். நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். இத நாம சீரியஸா எடுத்துக்காம குழந்தைய வளர விட்டா உன் உயிருக்கே ஆபத்துமா. இது ரொம்ப ரிஸ்கான விஷயமா. இல்ல டாக்டர், எவ்வளவு வலி வந்தாலும் நான் தாங்கிக்குவேன். பாட்டி சொல்லுங்க. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, கொஞ்சம் அமைதியா இருங்க. அழாத கண்ணு. எனக்கு இந்த குழந்தை வேணும். நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். நீ வலிய பொறுத்துக்கிறத பத்தி நான் சொல்லலம்மா. இது உன் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்ற, நீ கேட்க மாட்டேங்கிறியே. பரவாயில்ல டாக்டர், என் உயிர் போனாலும் பரவாயில்ல. எனக்கு இந்த குழந்தை தான் முக்கியம். எனக்கு இந்த குழந்தை வேணும். எனக்கு இந்த குழந்தை வேணும். செல்வம் சொல்லுங்க. என்ன பேசுறீங்க? டாக்டர், எனக்கு இந்த குழந்தை வேணும். இதான் முக்கியம். சரிம்மா சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். உனக்கு தூங்குறதுக்கு மருந்து கொடுத்திருக்கேன். எனக்கு இந்த வாமா படுமா. பாட்டி சொல்ற கேளுமா. ரெஸ்ட் எடுங்க அண்ணி. நல்ல தூக்கம் வரும். தூங்கு. இருமா, அழாதம்மா. தூங்குமா. இரு. ஒண்ணும் பயம் இல்ல. குழந்தை வேணும். தூக்கம் வருது பத்தியா. தூங்கு தூங்கு. குழந்தை ஒண்ணும் பயம் இல்ல. நீங்க ஒரு நிமிஷம் வெளியில வாங்க. டாக்டர், எங்க அண்ணனும் அண்ணியும் இந்த குழந்தைய பத்தி ரொம்ப கனவு கண்டிருக்காங்க டாக்டர். இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுமா டாக்டர்? சாரி மிஸ்டர் செல்வம், இதுக்கு வேற வழியே இல்ல. அவங்க கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணியே ஆகணும். கர்ப்பப்பையை எடுக்கலன்னா அது அவங்க உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிடும். இன்னொரு விஷயம், இதை எவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எடுத்துட்டா நல்லது. சரி, இது எப்ப பண்ணும்? நீங்க ஓகேன்னு சொன்னா உடனே செஞ்சிடலாம். இல்ல, எங்க அண்ணன் கிட்ட பேசணும். பேசிட்டு உங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்றேன். சரிங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிவு பண்ணுங்க. ஓகே? செல்வா, என்னப்பா இது? சரவுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சே. அந்த பொண்ணுடைய ஒரு நல்ல குணத்துக்கு இப்படி ஒரு நிலைமையா? இப்படி எல்லாம் நடக்கும் நினைச்சு கூட பார்க்கல பாட்டி. உங்களுக்கு தெரியும்ல பாட்டி, அண்ணனும் அண்ணியும் எவ்வளவு கனவு கண்டாங்க இந்த குழந்தைய பத்தி. பாட்டி விடுங்க, ஆனது ஆயிப்போச்சு. இனிமே காலம் கடத்தி பிரயோஜனம் இல்ல. லேட் ஆக ஆக பிரச்சனை ஜாஸ்தி தான் வேற சொல்லிட்டு போறாங்க டாக்டர். நான் உடனே ஆபரேஷன் ஏற்பாடு பண்ணிடுறேன். சரி கண்ணு. அண்ணனுக்கு போன் பண்ணி வர சொல்லிடுறேன். சரிப்பா. ஹலோ அண்ணே, செல்வம் பேசுறேனே. சொல்லுடா. இல்ல, அன்னைக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். கொஞ்சம் உடனே புறப்பட்டு வாங்கண்ணே. என்னடா சொல்ற? என்னாச்சு? இல்லண்ணே, வலி எடுத்துச்சு திடீர்னு. அதான். ஹலோ, சரியா கேட்கல, சொல்றா. நீங்க புறப்பட்டு வாங்கண்ணே சொல்றேன். என்னடா? டேய், நீ ஏதோ சொல்ல தயங்குற மாதிரி இருக்கு. உண்மையை சொல்லு. டாக்டர் என்ன சொன்னாங்க? இல்லண்ணே, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க கொஞ்சம் உடனே வாங்கண்ணே. டேய், சரியா சொல்ற. ஏன்டா தயங்கி பேசுற? இல்லண்ணே, இங்க செல்லு சிக்னல் சரியா கிடைக்கல. நீங்க கொஞ்சம் உடனே புறப்பட்டு வாங்க. சீக்கிரமா வச்சிடுறேன். மாணிக்கம், என்னப்பா? அம்மா, செல்வம் போன் பண்ணா. சரோக்கு உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. ஐயோ, என்னப்பா அது? உண்டா இருக்கிற நேரத்துல குழந்தைக்கு அம்மா, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. நீ எதுவும் சொல்லாதீங்க. நான் கிளம்புறேன். இல்லப்பா, நானும் கூட வரேனப்பா. நிர்மலா தனியா இருக்கு. இல்லண்ணே, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சரி, சீக்கிரம் கிளம்புமா. நான் கிளம்புறேப்பா. இதோ கிளம்பிட்டேன். என்னப்பா ஏதோ யோசனையில இருக்கீங்க? ரவி மாப்பிள்ளைய நினைச்சாதாம்மா ரொம்ப கவலையா இருக்குது. அட, உங்களுக்கு வேற வேலையே இல்லையாப்பா? அந்த ஆளை நினைச்சாலே எரிச்சலா வருது. சரியான குரங்கு புத்திக்காரனா இருப்பான் போல இருக்கு. சரியா சொன்னே நீ.
இன்னைக்கு அந்த ஆளு என்ன பண்ணாரு தெரியுமில்ல? என்ன பண்ணப்பா? நாங்க பிளாட் போட்டு விக்கிற இடம் எம்பிட்டு தூரம் இருக்குது. ஒரு ஆட்டோ வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு அங்க வந்துட்டாருமா அவரு. வந்து லீலாவையனை சேர்த்து வைங்க, அவ இல்லாம என்னால இருக்கவே முடியல, எப்படியா நீ சேர்த்து வைங்கன்னு கால் விழாத கூட அலறாருமா அவரு. ஏன்பா ஏன் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறாரு? அதானே, அவரை எதுல சேர்க்கறதுனே தெரியலம்மா. கோவம் வந்தா நாக்கில் நரம்பு எல்லாம் பேசுவாரு. இந்த மாதிரி நினைச்சுன்னா கண்ணில் கண்ணீர் விட்டுக்கிட்டு பாக்குறவங்க எல்லாம் கலங்கி போய் என்கிட்ட நியாயம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. அந்த ஆளை புரிஞ்சுக்கவே முடியலம்மா. அட செல்வம் தம்பி வாங்க. வாங்க செல்வம், வாங்க உட்காருங்க. இல்ல இருக்கட்டும், அண்ணிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம், கொஞ்சம் அர்ஜென்ட்டா எல்லாரும் கிளம்பணும். ஏன் என்னாச்சு? திடீர்னு வயித்துல வலி எடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். டாக்டர்ஸ் பார்த்துட்டு அன்னைக்கு கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, உடனடியா ஆபரேஷன் பண்ணி கர்ப்பப்பைய எடுத்துன்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. இல்லைன்னா உயிருக்கே பிரச்சனை ஆயிடுமா. இப்படி அடுக்கடுக்கா சரோவுக்கு ஏன் தான் சோதனை வந்துகிட்டே இருக்கோ தெரியல. மாமா, இப்ப அழறதுனாலயோ டென்ஷன் ஆறதுனாலயோ எந்த பிரயோஜனம் இல்ல. நாமெல்லாம் தைரியமா இருந்தா தான் அன்னைக்கு ஆறுதல் சொல்ல முடியும். கொஞ்சம் எல்லாரும் ஹாஸ்பிட்டல் கிளம்புமே. இத வந்துட்டு சார் கொஞ்சம் இருங்க. கொஞ்சம் இருங்க. பேஷண்ட் மயக்கமா இருக்காங்க. இப்பதான் சர்ஜரி முடிச்சு கூட்டிட்டு வரோம். நினைவு திரும்ப காலையில ஆகும். அது வரைக்கும் யாரும் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியில இருங்க. என்னாச்சு? என்னடா ஆச்சு? அண்ணே தயவு செஞ்சு அப்செட் ஆகாதீங்கண்ணே. என்ன ஆச்சு சொல்றா? வாழ்க்கையில சில விஷயங்கள் எல்லாம் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். டென்ஷன் ஆகாத, என்னாச்சு சொல்லு. நேத்து அண்டி வயிற்று ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னாங்கண்ணே. சரி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தோம். டாக்டர்ஸ்லாம் ஏதோ டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தாங்கண்ணே. என்ன ஆச்சுன்னு சொல்லி தொலையண்டா. டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அன்னைக்கு ப்ளீடிங் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொன்னாங்கண்ணே. அண்ணி வயிற்றுல குழந்தைய வளர விட்டா அண்ணி உயிருக்கே ஆபத்தா முடியும்னு சொல்லிட்டாங்கண்ணே. அதனால அண்ணி உடம்புல இருந்து கர்ப்பப்பைய ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்கண்ணே. என்னடா இது? மாணிக்கம், நீயே இப்படி பச்சை பிள்ளை மாதிரி அழுதா எப்படி ராசா? சிறு பிள்ளையிலிருந்து உன்னை தூக்கி வளர்த்தவ நான். உன் கண்ணுல இருந்து இப்படி தண்ணி வந்து நான் பார்த்தது இல்லையே. எப்பா, சரோவுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீயே இப்படி மனம் கலங்குனா எப்படி ராசா? வருத்தப்படாத, தைரியமா இரு ராசா. ஆமாங்க, சரோவை அழுத கூட நீங்க தானே ஆறுதல் சொல்லி அவன் மனசு தேத்தணும். இத பாருங்க, இந்த மட்டும் அண்ணி உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே, அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படுவோம். ஆமாப்பா, ப்ளீஸ். கடவுள் பெரிய உயிரை காப்பாத்துறதுக்காக வேண்டி சின்ன ஒரு சேதாரத்தை உண்டு பண்ணிட்டாருன்னு நினைச்சுக்க என்ன கண்டா. சுதாரிச்சுக்கணும் மாப்பிள்ள, மனசு தடப்படுத்திக்கீங்க. என்ன செய்யறது? நடக்க கூடாது, நடந்து போயிடுச்சு.
பணம் காசு பணம் மாசுபட்டா திரும்பி வந்துடும். இதெல்லாம் அப்படியா? என்ன செய்யுது? அழதிங்க மாப்பிள்ள. அண்ணே இதை பாருங்க. மாப்பிள்ள அழாதீங்கண்ணே, தைரியமா இருக்கண்ணே. அழதிங்க. நாங்களும் இருக்கோம்ண்ணே, ப்ளீஸ்ண்ணே. இப்படி ஆயிடுச்சு. சரோக்கா எவ்வளவு ஆசையா இருந்துச்சு. பாவண்டி சரோ, அவன் மனசு என்ன பாடுபடும். கேக்குற நமக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கே, அனுபவிக்கிற அவங்களுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும். சரோக்கா மனசுல பொம்பளை குழந்தை பிறக்கணும்னு ரொம்ப ஆசை. அக்கா இந்த வேதனைகள் எல்லாம் எப்படிதான் தாங்குச்சோ தெரியல. ஏதோ இந்த குழந்தைக்கு தான் பிரச்சனைனா அடுத்த குழந்தையில பாத்துக்கலான்னு விட்டுடலாம். இனி குழந்தையே இல்லைனா பாவம் சரோக்கா. லீலா, நீ சரோவை நினைச்சு வருத்தப்படுற. ஆனா மாணிக்கம் எவ்வளவு உடைஞ்சு போயிட்டார் தெரியுமா? அவர் அந்த அளவுக்கு குமரி அழுததை பார்த்தப்போ என்னால நம்பவே முடியலடி. சரோ மேல அவர் எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. அது இத்தனை நாள சரியா வெளியில தெரியாம இருந்துச்சு. முதல்ல அவர் இப்படி அழறத பார்க்கும்போது ஒரு பக்கம் வேதனையாவும் இருந்துச்சு, இன்னொரு பக்கம் இப்படி ஒரு மனுஷன் இருப்பானான்னு ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? ஆமாதனா, சகல முன்ன மாதிரி இல்ல. அவரும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு தான் வராரு. மாமா, நம்ம உடனே போய் சரோக்கா பார்த்துட்டு வந்துடலாமா? கிளம்பு, போய் பார்த்து வந்துடலாம். மாமா இருங்க. அக்கா, எனக்கு உடனே சரோக்காவை பார்க்கணும் போல இருக்குக்கா. இல்ல லீலா, நான் அதுக்கு சொல்லல. மணி எவ்வளவு ஆச்சு? இந்நேரம் ஆஸ்பத்திரி கேட்ட கூட மூடி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப சரோக்கு ஊசி போட்டு தூங்க வச்சிருப்பாங்க. நாம விடிய காலம் எந்திரிச்சு போய் பார்த்துட்டு வரலாம். லீலா, தானே சொல்லதான் சரி. காலை போய் பார்த்துக்கலாமா? பேஷண்ட் கண் முழிச்சுட்டாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம அமைதியா போய் ஒவ்வொருத்தரா பார்த்துட்டு வாங்க.